வணக்கம். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இன்று வரை ஏதோ ஒரு வகையில் இந்திய ராணுவம் தொடர்ந்து போர் சூழ்நிலையிலேயே செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுடன் இந்தியா எப்போதுமே பதற்றமான உறவிலேயே உள்ளது. எல்லை வழியாக ஊடுருவி வரும் பயங்கரவாதிகளை எதிர்கொள்வதோ அல்லது பாகிஸ்தான் ராணுவத்துடன் நேரிடும் எல்லை மோதல்களோ பெரிய இடைவெளிகள் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சீனாவுடனான போரையும் இந்தியா சந்தித்துள்ளது. அதனால் உலகில் மிகவும் செயல்பாட்டுடன் இருக்கும் ஒரு இராணுவத்தை தொடர்ந்து வைத்திருக்கும் நாடாக இந்தியா பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் பின்பற்றப்படும் முக்கியமான தந்திரம் இந்தியாவின் தேவைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் ஆயுதங்களை உருவாக்குவது அல்லது வாங்குவது என்பதாகும். இந்தியா உருவாக்கக்கூடிய அல்லது வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் உலகிலேயே சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்டதாக இருக்கும். ஒரு ஆயுதத்தை வேறு நாட்டிலிருந்து வாங்கினாலும் கூட அதில் இந்தியாவின் சொந்தமான மாற்றங்கள் அல்லது மேம்பாடுகள் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும். ஆரம்ப காலங்களில் இந்தியாவின் இந்த பாதுகாப்பு தந்திரம் உலக நாடுகளால் பெரிதாக கவனிக்கப்படவில்லை. அவர்கள் இந்தியாவை வெறும் ஆயுதங்களை வாங்கிக் கொண்டே இருக்கும் நாடாக மட்டும்தான் பார்த்தனர். ஆனால் சமீப கால வரலாற்றில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கை இந்தியாவின் உண்மையான இராணுவ சக்தியை உலகத்திற்கு வெளிப்படையாக காட்டிய ஒரு முக்கியமான சம்பவமாக அமைந்தது. அதே நேரம் அந்த நடவடிக்கை சீனாவின் பலவீனங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இப்போது ஈரானில் நடைபெறும் மோதல்களும் சீனாவுக்கு மீண்டும் ஒரு பெரிய பின்னடைவும் அவமானமுமாக மாறி வருகின்றன. சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோல்வியடைந்து கொண்டிருக்கும் காட்சிகளை உலகம் காண்கிறது. அதில் சமீபத்திய உதாரணமாக சீனாவின் CM-302 என்ற அதிவேக எதிர்கப்பல் குரூஸ் ஏவுகணையை குறிப்பிடலாம். அந்த ஏவுகணையை சீனா ரகசியமாக ஈரானுக்கு வழங்கியதாக தகவல்கள் வெளியாகின. அதை வெளிப்படையாக வழங்க சீனாவால் முடிந்திருக்கவில்லை. ஏனெனில் அமெரிக்காவை நேரடியாக சவால் செய்யக்கூடிய நிலைக்கு சீனா இன்னும் முழுமையாக வளரவில்லை என்பதாகும். அமெரிக்கா இன்னும் மிகப்பெரிய சக்தியாக இருப்பதால் தனியாக அமெரிக்காவை எதிர்கொள்ள சீனாவால் நிச்சயம் முடியாது. ஆனால் அமெரிக்கா அந்த நிலையை என்றும் வைத்திருக்க முடியாது என்பதும் ஒரு உண்மையாகும். இன்னும் சில ஆண்டுகளில் சீனா அமெரிக்காவை பல துறைகளில் முந்திவிடும் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் தற்போதைய நிகழ்வுகளை பார்த்தால் சீனாவில் தயாரிக்கப்படும் ஆயுதங்களின் தரம் மிகவும் குறைவானது என்பது தெளிவாகி வருகிறது. ஈரானுக்கு வழங்கப்பட்ட அந்த CM-302 ஏவுகணையை பயன்படுத்தி அமெரிக்க கப்பல்களை தாக்க ஈரான் முயன்றது. ஆனால் அந்த முயற்சி முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது. மேலும் அந்த சம்பவம் சீன ஆயுதங்களின் குறைபாடுகளை வெளிப்படையாக காட்டியது. அதனால் சீனாவுக்கு மிகப்பெரிய அவமானமும் ஏற்பட்டுள்ளது. அந்த பின்னடைவு ஆபரேஷன் சிந்தூர் காலத்திலிருந்தே தொடங்கியது என்று கூறப்படுகிறது. சீனா மிகவும் மேம்பட்டதாக கூறிய PL-15 போன்ற ஏவுகணைகளும் சீனாவின் அதிநவீன வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளும் கூட அப்போது பேசப்பட்டன. ஆனால் இந்தியா அவற்றை முறியடித்ததோடு மட்டுமல்லாமல் சீனாவின் JF-17 போர் விமானங்களும் இந்திய இராணுவத்தின் சக்தியை நேரடியாக உணர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் சீனாவின் ரடார் அமைப்புகள், ஏவுகணைகள், வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ட்ரோன்கள் அனைத்தும் இந்தியாவுக்கு முன் பலவீனமாகிவிட்டதாக பலர் மதிப்பிட்டார்கள். அது இந்தியாவுடன் நடந்த சம்பவங்களில் மட்டுமல்ல, இதற்கு முன்பும் பின்னரும் பல மோதல்களில் சீன ஆயுதங்களின் தரக்குறைபாடு வெளிப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் நடந்த பல மோதல்களில் சீன ட்ரோன்கள் மிக அதிக அளவில் தோல்வியடைந்ததாக பதிவுகள் உள்ளன. பார்ப்பதற்கு மிகவும் அழகான வடிவமைப்பு, அறிவியல் கற்பனை திரைப்படங்களில் வருவது போல் தோற்றம் கொண்ட ட்ரோன்கள் என்றாலும் அவற்றின் உண்மையான செயல்திறன் மிகவும் குறைவாகவே இருந்தது. அந்த ஆயுதங்களின் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து இந்தியாவை விமர்சிக்கும் சிலர் நமது நாட்டிலும் கூட உள்ளார்கள். ஆனால் சமீப கால வரலாறு காட்டுவது தோற்றம் மட்டுமே ஒரு ஆயுதத்தின் தரத்தை நிர்ணயிக்க முடியாது என்பதாகும். மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் சீன ட்ரோன்கள் தொடர்ந்து தோல்வியடைந்த சம்பவங்கள் பல உள்ளன. சீனா பல நேரங்களில் உலகிற்கு தங்கள் சக்தியை காட்டுவதற்காகவே சில மாதிரிகளை உருவாக்கி காட்சிப்படுத்துவதுண்டு. ஆனால் அவற்றுக்கு தொடர்ந்து தொழில்நுட்ப மேம்பாடு அல்லது பராமரிப்பு கிடைப்பதில்லை. ஒரு மாதிரி தயாரித்து அதை சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விடுகிறது சீனா. அதற்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கப்படுவதில்லை. பின்னர் சாஃப்ட்வேர் அப்டேட்கள் கிடைப்பதில்லை. பராமரிப்பு சேவைகளும் சரியாக வழங்கப்படுவதில்லை. அதன் காரணமாக அந்த ட்ரோன்களின் ஆயுட்காலம் மிகவும் குறைவாக உள்ளது. பாகிஸ்தான், நைஜீரியா, ஜோர்டான் போன்ற நாடுகள் சீன ட்ரோன்களை வாங்கிய பிறகு அந்த பிரச்சனைகளை அனுபவித்த நாடுகளாகும். அதனால் அந்த நாடுகள் தற்போது பிற நாடுகளிடமிருந்து ட்ரோன்களை வாங்க தொடங்கியுள்ளன. பல சீன ட்ரோன்கள் தொழில்நுட்ப கோளாறுகளால் தாமாகவே விபத்துக்குள்ளாகவோ அல்லது துல்லியமற்ற தாக்குதல்களை நடத்தவோ செய்கின்றன. அவற்றை எதிர்கொள்ள எதிர்பார்க்கப்படும் நாடுகள் பல நேரங்களில் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை கூட பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லாமல் போகிறது. ஏனெனில் அந்த ட்ரோன்கள் தாமாகவே விழுந்து சேதமடையும் சம்பவங்கள் பல ஏற்பட்டுள்ளன.
அதேபோல் சீன ரடார் அமைப்புகள் தொடர்பான ஒரு சம்பவமும் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலா இடையே பதற்றம் நிலவிய காலத்தில் வெனிசுவேலா அதிபர் அமெரிக்காவை கடுமையாக சவால் செய்திருந்தார். அமெரிக்க படையினரின் நிழல் தமது நாட்டில் விழுந்தால் கூட அதை உடனே கண்டுபிடித்து விடுவோம் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறியிருந்தார். அந்த நம்பிக்கைக்கு காரணம் சீனா வழங்கிய ரடார் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள்தான். ஆனால் அமெரிக்க படையினர் வந்தபோது அந்த அமைப்புகள் எந்த எச்சரிக்கையையும் அளித்திருக்கவில்லை. பாவம், உறங்கி போய்விட்டனவோ என்னவோ. அமெரிக்க வீரர்கள் நேரடியாக வந்து அதிபரையும் அவரது மனைவியையும் எழுப்பிய போதுதான் உலகின் சூப்பர் ஆயுதங்கள் என்று சீனா தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அந்த உறக்க புலி ஆயுதங்களின் தரம் என்னவென்பது தெரிய வந்தது. அதன் மூலம் சீன ஆயுதங்களின் உண்மையான திறன் குறித்து வெனிசுவேலா பின்னர் உணர்ந்தது, உலகமே உணர்ந்து கொண்டது. பாகிஸ்தானின் நிலையும் அதேபோலத்தான் மாறியது. ஒரு காலத்தில் அமெரிக்காவை விட சீனாவையே தங்களின் முக்கிய ஆதரவாளராக பாகிஸ்தான் பார்த்தது. சீன வங்கிகளிடமிருந்து கடன் பெற்று அந்த பணத்தில் சீன ஆயுதங்களை அதிக அளவில் வாங்கியது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வுக்கு பிறகு அந்த ஆயுதங்கள் இந்தியாவை எதிர்கொள்ள போதுமானவை அல்ல என்பதை பாகிஸ்தான் உணர்ந்தது. அதன் பிறகு அமெரிக்காவிடம் உதவி கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சீனாவுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட JF-17 போர் விமானங்களும் பல தொழில்நுட்ப பிரச்சனைகளை சந்திக்கின்றன. சில நாடுகளில் அவை இயங்காமல் தரையில் நிற்கும் காட்சியும் நடைபெறுகிறது. என்ஜின் கோளாறுகள் மற்றும் உடலமைப்பில் பிளவுகள் போன்ற பிரச்சனைகளும் உள்ளன. அதுபோன்ற பல சம்பவங்கள் சீன ஆயுதங்களின் தரம் குறித்து உலக அளவில் கேள்வியை எழுப்புகின்றன. அதன் பின்னணியில் இந்தியாவின் பாதுகாப்பு தந்திரம் மிகவும் வேறுபட்டதாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியா வெளிப்புற காட்சிப்படுத்தலுக்காக ஆயுதங்களை உருவாக்குவதில்லை. மாறாக திட்டமிட்ட ஆய்வு மற்றும் நீண்டகால பாதுகாப்பு நோக்கங்களுடன் ஆயுதங்களை உருவாக்குகிறது. அதனால்தான் உலகின் முக்கிய பாதுகாப்பு கூட்டாளியாக இந்தியாவை அமெரிக்கா தற்போது பார்க்கிறது. இந்தியாவின் தந்திரமான இராணுவ திறனை அமெரிக்க நிபுணர்களும் பலமுறை பொதுவாக பாராட்டியுள்ளார்கள். சீனாவுக்கு மாறாக இந்தியா அமைதியாக செயல்பட்டு தமது திறன்களை வளர்த்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் உலக இராணுவ சமநிலையில் இந்தியா மிகவும் முக்கியமான சக்தியாக உருவெடுத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிலையில் சீனாவே தற்போது அதிகமாக கவலைப்படுகிறது. ஏனெனில் அதன் ஆயுதங்கள் பல இடங்களில் தோல்வியடைந்த சம்பவங்கள் தொடர்ந்து வெளிவருகின்றன. அந்த நிலைமையில் எதிர்காலத்தில் இந்தியாவுடன் நேரடி மோதலை தொடங்க சீனா தயங்கக்கூடும் என்பதில் சந்தேகமில்லை.